சவுலை கர்த்தர் ராஜாவாக்குனதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கு. அந்த குணாதிசயங்கள்ல சவுல்கிட்டயுமே நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. ஆண்டவர் சும்மா அவனை ராஜாவாக்கல பாருங்களேன், நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. அந்த குணாதிசயங்களை அவன் இழந்த போதுதான் தாவீது ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டார். இப்ப அந்த நல்ல குணாதிசயங்கள்ல சவுல்கிட்ட இருந்ததுல ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தரே அலோ பண்ணிட்டாரு, சாமுவேலும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப இவனை ராஜான்னு சொன்னா ஒரு கூட்டம் ஏத்துக்க மாட்டேங்குது, பேலியாளின் மக்கள் ஒரு கூட்டம் ஏத்துக்க, அதாவது தேவ சத்தத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுலயும் இல்லாம அவனை அசட்டா பண்றாங்க, அவனை பத்தி கேவலமா பேசுறாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல். ஆனா வசனம் சொல்லுது சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல நீங்க முன்னேறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை கேவலமா பேசுறவங்க, உன்னை வந்து தரக்குறைவா பேசுறவங்களுக்கு எதிரில் ஆர்கியூவே பண்ணாதீங்க, காது கேளாதவர்களை போல இருங்க. ஏன் தெரியுமா? இந்த காது கேளாதவனை போல நீங்க இருந்துட்டீங்கன்னா அதை கேட்கிறவர் கர்த்தர். உங்களுக்காக நீங்க வழக்காடாதீங்க, உங்களுடைய நன்மையை நீங்க சொல்லாதீங்க, உங்களை பத்தின சாட்சியை நீங்களே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க உண்மையிலே நன்மை தான் செஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கும் தெரியும், ஏன் சொல்றவனுக்கும் தெரியும். உங்ககிட்ட உதவி வாங்கினவனே உனக்கு அகைன்ஸ்டா பேசுவான். அவர்கள் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிற காலம் வரும். எப்படி பதில் கொடுப்பா தெரியுமா? நான் பேசுனது தப்பு நான் உணர்ற அளவுக்கு கர்த்தர் ஒன்று உயர்த்துவார். அவனை தாழ்த்த மாட்டார். அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவன் கீழே தான் இருக்கான். கர்த்தர் ஒன்ன உயர்த்தி ஐயோ நம்ம பேச மேல போயிட்டே இருக்கானேன்ட்டு இன்னும் பேசினா அவன் மேல போவான், அவன் பேசாம நிறுத்துவான். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போவார்.